ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்சி பிரியா கிச்சன். இன்றைக்கி நம்ம சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே நம்ம நைஸாக நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம தயிர் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து வச்சுருக்கோம். அதை விட இப்போ நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்க துவரம்பருப்பு சீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம நல்லா இந்த தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தடில் மோர் குழம்பு செய்வாங்க. இந்த மெத்தடில் மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். அடிக்கடி விரும்பி செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ரெண்டையும் நம்ம நல்லா பொரிய விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா பொரிய விட்டுக்கோங்க, இல்லாட்டினா வெந்தயம் நமக்கு கருகிரும். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் இருக்கிறனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. சில பேர் வெண்டைக்காய் அந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வெண்டைக்காய் அந்த மாதிரி நீங்கள் மோர் குழம்புல சேர்த்து செஞ்சுக்கலாம். இந்தளவு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 காஞ்ச மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்தளவு வதங்கிக்கட்டும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சிம்மிலே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கலருக்காக தான் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரை அது கூட சேர்த்துடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒன்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தளவு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 6-7 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா கொதித்து இந்த மாதிரி சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சம்மர் சீசனுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.